सभी को जय मसीह की। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. मेरा नाम भेजन मोहन कार है என்னுடைய பெயர் மோகன் காடு. और मैं मध्य प्रदेश के बालाघाट जिले से मैं बिलोंग करता हूँ மத்திய பிரதேசத்தின் பாலகாட்டை சேர்ந்தவன் நான். और मैं बहुत ही हिंदू परिवार से बिलोंग करता हूँ நான் ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். और मेरा परिवार बहुत ही मूर्ति पूजक था என்னுடைய குடும்பம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது. और वो निरंतर हर समय मूर्ति पूजा के साथ साथ उसके सम्मुख अपने माथे को टेकते थे. அதாவது எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை என்று சொன்னால், விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, அந்த விக்கிரகங்களுக்கு முன்பதாக தன்னுடைய நெத்தியை அடித்துக் கொள்வார்கள். लेकिन एक समय ऐसा आया ஆனால் ஒரு நாள் இப்படி வந்தது कि बहुत सी विपत्ति बहुत सी तकलीफी हमारे परिवार पर आ पड़ी. எங்களுடைய குடும்பத்திலே अनेक பிரச்சனைகள் சோதனைகள் வந்தது. हम जिस मूर्ति को पूजते थे எந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்கினோமோ उसके सामने हम माथा टेक टेक के यही प्रार्थना करते थे அதற்கு முன்பதாக நாங்கள் விழுந்து எங்களுடைய நெத்தியை அதன் மேல் வைத்து நாங்கள் ஜெபித்தோம். कि हमारी सारी विपत्तियों को सारी परेशानियों को आप दूर कीजिए. கடவுளே, எங்களுடைய எல்லா பிரச்சனையும் எங்களுடைய எல்லா சோதனையும் எங்களை விட்டு நீக்க வேண்டும் என்று நாங்கள் பூஜை செய்தோம். हम रात दिन तेरी स्तुति तेरी आराधना तेरी महिमा करते हैं. இரவு பகலெல்லாம் நாங்கள் உம்மையே தொழுது வருகிறோமே. इस परेशानियों को दूर कर. இந்த பிரச்சனையை எங்களை விட்டு அகற்றி போடும். लेकिन मूर्ति एकदम चुप है, कभी वो बोलने वाली नहीं सुनने वाली नहीं. ஆனால் அது எது? அது விக்கிரகம் தானே. அதால் கேட்கவும் முடியாது, அதால் பேசவும் முடியாது. और हम एक मूर्ख के समान उसके सामने बड़बड़ाने लगे. நாங்கள் ஒரு கிறுக்கனை பைத்தியத்தை போல அதற்கு முன்பதாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம், சொல்ல ஆரம்பித்தோம். हम बहुत ही परेशान बहुत ही हताश हो गए थे. இப்படியாக அதற்கு முன்பதாக புலம்பி புலம்பி மிகவும் மன சோர்வுக்குள்ளாகினோம். मेरे पापा एकदम डिप्रेशन में चले गए என்னுடைய தகப்பன் மிகவும் சோர்வுக்குள்ளாக போய்விட்டார். और वो धीरे धीरे नशे के आदी होते चले गए. அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானார். और वो बोलने लगे कि हम रात दिन मूर्ति के सामने बैठ कर उसको पूजते थे. அப்பொழுது அவர் சொன்னார், நாங்கள் இரவும் பகலும் இந்த விக்கிரகங்களுக்கு முன்பதாக நாங்கள் அமர்ந்து பூஜை செய்தோமே. लेकिन वो एक भी हमारी सुनता नहीं. ஆனால் அதில் ஒன்றும் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கவில்லையே. और वो बहुत ही परेशान होते रहे. இப்படியாக தகப்பனார் மிகவும் சோர்வுக்குள்ளாகி ரொம்ப கவலைக்கிடமானார். हमारी सारी इच्छाएं एकदम टूट गई. எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உடைந்து போயிட்டு, कि हमारा कोई सुनने वाला है कि नहीं. எங்களை கேட்பார் எவரும் உண்டா இல்லையா என்று. लेकिन हमारे गांव में एक अम्मा थी. ஆனால் எங்களுடைய ஊரிலே ஒரு தாயார் இருந்தார்கள். उसके द्वारा हमारे यहाँ प्रभु यीशु मसीह का समाचार आया. அவர்கள் மூலமாக என்னுடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் வந்தது. कि हे बेटा तू परेशान मत हताश मत हो. அவர் வந்து சொன்னார், மகனே நீ புலம்ப வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். यहाँ मूर्ति बोलती नहीं सुनती नहीं, लेकिन हमारा बोलने वाला सुनने वाला परमेश्वर है. உன்னுடைய இந்த விக்கிரகங்கள் அதால் கேட்கவும் முடியாது, அதால் பேசவும் முடியாது. ஆனால் எங்களுடைய ஒரு தெய்வம் உண்டு, அவர் பேசுகிற தெய்வம். तू विश्वास कर तो निश्चित तेरे घर में सुख शांति और बहुत से आनंद का जीवन रहेगा. எனவே நீ விசுவாசித்தால் உன்னுடைய வீட்டிலே சமாதானமும் சந்தோஷமும் நல் வாழ்வும் உண்டாகும். और ये सुसमाचार देके वो अम्मा चले गए हमारे यहाँ से. இந்த சுவிசேஷத்தை அந்த தாயார் அறிவித்துவிட்டு அங்கே இருந்து கடந்து போய்விட்டார்கள். अब हम लोग मम्मी पापा और हम दो भाई जब बैठे शाम के टाइम, இப்பொழுது ஒரு சாயங்கால நேரத்திலே என்னுடைய தாய் தகப்பன் நாங்கள் இரண்டு சகோதரர் ஒரு சாயங்கால வேளையிலே அமர்ந்து और हमने विचार किया நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். कि संसार में हमने बहुत से देवताओं के पास में गए. இந்த உலகத்திலே நாங்கள் अनेक தெய்வங்களிடத்தில் போயிருக்கிறோம். लेकिन हमारी चिंता को किसी ने दूर नहीं किया. ஆனால் எங்களுடைய பிரச்சனையை ஒருவரும் மாற்றவில்லையே. लेकिन इस अम्मा ने हमारे पास में जो सुसमाचार को लेके आया है, ஆனால் இந்த தாயார் எங்களிடத்தில் கொண்டு வந்த அந்த சுவிசேஷமானது, और उस अम्मा के सुसमाचार पर हम विश्वास करके அந்த தாயார் சொன்ன அந்த சுவிசேஷத்தை நாங்கள் விசுவாசித்து हमने अगले संडे चर्च जाने का सोचा. அடுத்த வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக நாங்கள் தீர்மானித்தோம். और वो चर्च
मई के पार कृपासन चर्च के नाम से है। அந்த இடம் மைக்கேல் பால் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையா இருந்தது. जो कि हमारे बीच में पास्टर चौलस நம்ம மத்தியிலே இருக்கிற பாஸ்டர் ஐயா சார்லஸ் के सानिध्य में हमारे पास्टर अभिमन्यु भालाधरे அவர்களுடைய தலைமையில் நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் அபிமன்யு இருக்கிறார்கள். उनके द्वारा मुझे और मेरे पापा के ऊपर हाथ रखकर प्रार्थना की। அங்கே போகும் பொழுது அவர்கள் மூலமாக என் தலையிலும் என்னுடைய தகப்பனார் தலையில் மேலும் கை வைத்து ஜெபித்தார்கள். और प्रार्थना करके हम जब घर रिटर्न गए ஜெபித்து விட்டு நாங்கள் அங்கே இருந்து புறப்பட்ட பிற்பாடு तो मेरे पापा के जीवन में एक अचानक से बदलाव आया। அப்பொழுது என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத விதமான ஒரு மாற்றம் வந்தது. और मेरा पापा अपने मुख से बोला कि बेटा हम जिस चर्च में गए थे वह वाक्य में जिंदा परमेश्वर है। அப்பொழுது என்னுடைய தகப்பனார் என்னை நோக்கி சொன்னார்கள், மகனே நாம் இப்பொழுது ஒரு ஆலயத்திற்கு போய் வந்தோம் அல்லவா, அங்கே போய் வந்த பிற்பாடு நிச்சயமாக எனக்குள்ளே ஒரு மாற்றம் காணப்படுகிறது. उस शाम के टाइम में परमेश्वर ने अद्भुत काम किया और मेरे पापा मेरे मम्मी के जीवन में एक अद्भुत और बहुत बड़ा काम किया। அந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் தாமே என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு அற்புதத்தை செய்தார். और हमने शाम के टाइम में हमें प्रार्थना नहीं आती थी, हमने पहली बार चर्च गए थे। எனவே அந்த சாயங்கால வேளையிலே ஜெபம் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியாது, ஜெபிக்க தெரியாது. எனவே நாங்கள் ஆலயத்திற்கு கடந்து சென்றோம். और पूरे परिवार एक जुट होकर हमने प्रार्थना किया। அங்கே போய் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபித்தோம். और वाक्य में परमेश्वर ने हमारी प्रार्थनाओं को सुना। உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டார். और हमारे परिवार में एक अद्भुत और बहुत बड़ा काम हुआ। எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதமும் ஒரு பெரிய மாற்றமும் உண்டாயிற்று. और उसके बाद में हम அதற்கு பிற்பாடு நாங்கள் हम दूसरे तीसरे संडे में जब प्रार्थना के लिए मई के पार कृपासन चर्च में आए, இரண்டாவது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து மைக்கேல் பால் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபைக்கு சென்ற பொழுது और प्रार्थना अटेंड करके हम जब रिटर्न गए அங்கே நாங்கள் ஜெபத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்த பொழுது तो हमारा एक बेटा है, எனக்கு ஒரு மகன் உண்டு. सिर्फ 9 महीने का था। அவன் 9 மாத கைக்குழந்தை. और वो हल्का हल्का चलता था। அவன் இப்படி மெதுவாக மெல்ல மெல்ல நடப்பான். मैं और मेरी मिसेस நானும் என்னுடைய மனைவியும் हम टेरिस पे चढ़ गए। நாங்கள் டெரஸிற்கு ஏறின பொழுது हमें पता नहीं था कि हमारा बेटा हमारे पीछे पीछे आ रहा है। நாங்கள் மொட்டை மாடிக்கு ஏறினோம். நாங்கள் பார்க்கவில்லை, எங்களுடைய மகன் எங்களுக்கு பின்னாகவே வந்திருக்கிறான். हम बहुत सामने चले गए। நாங்கள் அதிகமாக மொட்டை மாடியில் முன்னாக கடந்து போய்விட்டோம். और हमारा बेटा जैसे तैसे चढ़ के टेरिस पे आ गया। ஆனால் என்னுடைய பையன் நாங்கள் காணவில்லை, அவன் நடந்து நடந்து மெதுவாக அந்த மொட்டை மாடிக்கு வந்து விட்டான். और वो टेरिस की हाइट 16 फीट है। அது 16 முழம் உயரமான அந்த மொட்டை மாடி. तो मेरा बेटा अचानक से जाते जाते किनारे में चले गया। அங்கே அவன் மெதுவா நடந்து நடந்து அதன் ஓரத்திலே தொட்டு விட்டான். और अचानक से वो टेरिस के नीचे से गिर गया। அவன் ஓரத்துல போய் அங்கிருந்து எதிர்பாராத விதமாக அந்த மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டான். जैसे गिरा मैंने वैसे ही यीशु मसीह से प्रार्थना की। அவன் விழுந்த உடனடியாக இயேசுவே என்று சொல்லி நான் ஜெபித்தேன். और अचानक से मैंने 2 स्वर्गदूतों को देखा। நான் அங்கே எதிர்பாராத விதமாக 2 பரலோக தூதர்களை பார்த்தேன். और मैंने कहा कि प्रभु मेरे बेटे को आप बचाइए। அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய மகனை காப்பாற்றும். वहां पे बहुत बड़ा अद्भुत काम हुआ। அப்பொழுது அங்கே உண்மையாகவே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. और जब वो नीचे गिरे அந்த பையன் கீழே விழுந்த பொழுது तो बड़े बड़े पत्थर नीचे थे। கீழே பெரிய பெரிய கற்கள் கிடந்தது. वो पत्थरों के बीच में एक छोटी सी खाली जगह थी। ஆனால் அந்த கற்களுக்கு நடுவிலே ஒரு பிளேனான ஒரு இடமும் இருந்தது. उस खाली जगह में मेरा बेटा जाके गिरा। அவன் நேராக வந்து அந்த கல்லில் விழாதபடி அந்த காலி இடத்திலே விழுந்தான். और मैं जैसे जाके नीचे पट से देखा मैंने, அப்பொழுது நான் கீழே ஓடி போய் பார்த்த பொழுது तो मेरे बेटे को एक भी खरोच नहीं आई। என்னுடைய மகனுடைய சரீரத்தில் ஒரு சிறிய காயமும் ஏற்படவில்லை. उस समय मैंने दिल से परमेश्वर को धन्यवाद दिया। அப்பொழுது இருதயபூர்வமாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். और मैंने वाकई में जाना कि मेरा जिंदा खुदा है। அப்பொழுது உண்மையிலே நான் அறிந்து கொண்டேன், நான் சேவிக்கிறவர் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று. और इस संसार में यीशु मसीह के सिवा दूसरा ईश्वर नहीं है, मैंने जाना। அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு தெய்வமும் இல்லை என்று.
என்று और उस दिन से मैके पार कृपा संचर्च में बहुत ही बड़े बड़े और अद्भुत काम होते आ रहे हैं। அந்த நாளிலிருந்தே மைக்கேல் பால் கிருபாசனம் சபையிலே அது முதல் இன்னும் अनेक அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து வருகிறது. इसलिए मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। எனவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். उस दिन से हम कृपासन चर्च के द्वारा हमारी जो सेवकाई है बहुत अद्भुत रीति से काम कर रही है। அது மாத்திரமல்ல அங்கே அந்த நாட்களிலிருந்து இப்பொழுது நம்மளுடைய கிருபாசனம் சபையின் மூலமாக அங்கே ஊழியம் நன்றாக நடந்து வருகிறது. और मैं पास्टर चार्ल्स सर का मैं धन्यवाद करता हूँ। பாஸ்டர் சார்லஸ் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். उनके द्वारा हम इस सेवकाई को बड़े जोर शोर से मध्य प्रदेश क्षेत्र में हम बढ़ा रहे हैं। அவர்கள் மூலமாக அவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த கிருபாசன ஊழியத்தை மத்திய பிரதேசம் ஏரியாவிலே நாங்கள் நன்றாக செய்து வருகிறோம். परमेश्वर का धन्यवाद हो। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். थैंक यू।